சுளுக்கு எடுத்துருவோமா? பொட்டி காடுங்க. இங்க எதுக்கு ரூம்குள்ள வந்தீங்க? மரியாதையா வெளியே போயிடுங்க. இங்க யாரு முண்டக்கண்ணி? ஐயோ பாவம், போனா போதேன்னு உன் காலுக்கு சுளுக்கு எடுக்கலான்னு வந்திருக்கோம். அதுவும் பார்வதி பாட்டி சொன்னாங்கன்றதுக்காக. சும்மா இருந்த கால சுளுக்காக்குனதே நீதானடி. பூவே, நான் சொல்லல இந்த மூஞ்சிக்கு கால் உண்மையாவே சுளுக்காகல, சும்மா டிராமா தான் போட்டிருக்கான்னு. அப்ப நீ நம்ப மாட்டேன்னு சொன்ன. இப்ப பார், அவ வாயாலே உண்மை ஒத்துக்கிட்டா பாரு. என்னடி முறைக்கிற? உன்னை ஜீவாமா அபசகுணம்னு ஃபீல் பண்ணும் தாண்டி நான் அப்படி பண்ணேன். இனிமே உன்னை பார்த்தாலே மாயா ஆண்டிக்கு தர்த்திரோன்னு தான் தோணும். இனி ஜீவா வீட்டு வாசப்படியை கூட உன்னால மிதிக்க முடியாது. உள்ள மாதிரி இவ அடங்குற மாதிரி தெரியல. சுளுக்கு எடுத்துற வேண்டியதான். ஏய், மரியாதையா வெளியே போங்க. எனக்கு சுளுக்கெல்லாம் எடுக்க வேணாம். போங்கடி வெளியே. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. ஆர்டர் போட்டது பார்வதி பாட்டி, அதை நிறைவேற்ற வேண்டியது எங்க 2 பேரோட கடமை. பூவே, ஆபரேஷன் ஸ்டார்ட்ஸ். புடிப்ல. ஏய் ஏய் வேணாம். வேணாம். விடுங்கடி. சொன்னா கேளுங்க. ஐயோ, பாட்டி பாட்டி அப்பா. ஏய், கத்தப்படாது. கத்தப்படாது. யாரு நீ கத்தாம இருந்தனா உனக்கு நான் சாக்லேட் வாங்கி கொடுப்பேன். வலிக்குது. ஐயோ வலிக்குது. சின்ன டிராமாவா போட்ட? இந்த வாங்கிக்க. அடியே பூனைக்கண்ணி, 5 நிமிஷம் வலிய மட்டும் பொறுத்துக்கிட்டேன்னு வையேன், சுளுக்கு எடுத்துட்டு நான் பாட்டி வழியில போயிட்டே இருப்பேன். விடாத புள்ள, அப்படிதான். ஐயோ பாட்டி, நீங்க பயப்படுறதால ஒண்ணுமே இல்ல. சுளுக்குதான் நரம்பு 2 சுருண்டு கிடக்கு. அதை அழுத்தி தேய்ச்சி விட்டா சுளுக்கும் சரியா போயிடும், திமுரும் சரியா போயிடும். ஏய், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். முதல்ல எழுந்திரீங்க. நான் எந்திரிக்க மாட்டேன். பார்வதி பாட்டி தான் இவளுக்கு சுளுக்கு எடுக்க சொன்னாங்க. இவளுக்கு சுளுக்கு எடுக்காம நான் விடவே மாட்டேன். ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆரியாது. எழுந்திரு. எழுந்திரு சொல்றேல. எழுந்திரு. அவ்வளவு திமிரா உனக்கு? அம்மா, ஐயோ மாரி. பிச்சைக்கார நாய்ங்களா, சொல்ல சொல்ல கேட்காம என் பேத்தியை டார்ச்சர் பண்றீங்களா? எச்ச சோத்துக்கு வேலை பார்க்க வந்தா அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். என் வீட்டு நாயை கூட தொட அருகதை இல்லாத பிச்சைக்காரிங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என் பேத்தியோட காலை தொடுவீங்க? இவ யாருன்னு தெரியுமா? உங்களை மாதிரி அன்னக்காவடி இல்ல. இந்த ஆஸ்திய அந்தஸ்து ஏன் பூங்கோத நாச்சியார் வம்சத்தோட ஒரே வாரிசு. இவ கால் தூசுக்கு கூட நீங்க சமமாக மாட்டீங்க. இன்னொரு வாட்டி என் பேத்தி வழியில குறுக்க வந்தீங்க, அவ்வளவுதான். இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடுவேன். வந்தமா வேலையை பார்த்தமா பிச்சு சோறு தின்னமான்னு போயிட்டே இருக்கணும். புரியுதா? போங்க வெளியே. என்ன பாக்குறீங்க? போங்க. நீ போடி போடி போடி. வந்துட்டாளுங்க. Cheers, மச்சான். காட்டு 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 மச்சான், காட்டு காட்டு. வா வா வா. வாடியே சல்ல குட்டி, வா வா. மச்சான், விட்டுற கூடாது மச்சான். ஆமா மச்சான். அவளை விடவே கூடாது. என்னடா பண்ணிட்டு இருக்க?
ஏன் ரூம்ல வச்சு சரக்கு அடிச்சிட்டு இருக்க? அப்புறம் ஒரு ரூம்ல வச்சு அடிக்காம மெயின் ஹாலியா வச்சு அடிப்பாங்க. கேக்குறான் பாரு கேன பையன் மாதிரி ஒரு கேள்வியா. டேய் இப்போ எதுக்குடா சரக்கு அடிக்கிறீங்க? ஏன் மச்சான் பயங்கர டென்ஷன்ல இருக்கறான். அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு தான் நாங்க சரக்கு வச்சுக்கிறோம். ஐடியாவும் எந்த ஸ்பான்சர் எந்த என்ன உன்னுடைய ஸ்பான்சரா? நீ ஸ்பான்சர் பண்ற அளவுக்கு உனக்கு எப்பறம் காசு வந்துச்சு? அது உன்னோட பையில தான் இருக்க. நீதான் சட்டையை கைட்டு போட்டு போயிட்ட. சும்மா விட்டுறோமா நாங்க கில்மா. டேய் அம்மாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும். அப்புறம் அம்மா உன்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நான் இனி நடக்க போற எதை பத்தியும் கவலைப்பட போறது கிடையாது. ஏன்னா இப்ப என் மச்சான் கவலையில இருக்கான். அவனுக்கு ஒரு பதில் சொல்லாம நான் விட மாட்டேன். ஐம் சாரி. அப்படி என்னடா ராசுகுட்டிக்கு பெரிய டென்ஷன்? மச்சான் நீ என்னோட நெருங்கிய நண்பனா இருந்தாலும் அந்த காரணத்தை மட்டும் என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? ஏன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை மச்சான். ப்ளீஸ். அது என்னடா என்கிட்ட கூட சொல்ல முடியாத பிரச்சனை உனக்கு? அது எங்க ரெண்டு பேருக்குள்ள பர்சனல். அதுக்குள்ள ப்ளீஸ் யூ டோன்ட் ஃப்ரம் சாரி டோன்ட் ஹாம். ஓ எனக்கு தெரியக்கூடாத அளவுக்கு உங்க ரெண்டு பேத்துக்குள்ள பர்சனல் இருக்கா? ஆஃப் கோர்ஸ். சரி நீங்களே அந்த பர்சனலை பத்திரமா வச்சுக்கோங்க. நான் கிளம்புறேன். என்னடா என்னடா எங்கடா போற? நான் கீழே போறேன். யாராவது வந்துட்டா தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். சரி போறதான் போற. ஃப்ரிட்ஜில் ஏதாவது பொட்டேட்டோ வச்சுருந்தாங்கன்னா யாருக்கும் தெரியாம அதை மட்டும் எடுத்துன்னு வந்துரு. சைடிஸே இல்லாம என் மச்சான் தலைய மூந்து பார்த்துன்னு எவ்வளோ நேரம் தான் குடிக்கிறது? போ போயிட்டு சீக்கிரம் எடுத்துடுவா. ஏன்டா எனக்கு தெரியாம என் ரூமுக்குள்ள வச்சு சரக்கு அடிப்ப, என்னையே சைடிஸ் எடுத்துட்டு வர சொல்லுவேன். எல்லாம் என் நேரம். டேய் டேய் ஃபோவ ஃபடாத மஃபி. ஃப்ரெண்ட் ஃபீ ஃபுல்லா இதெல்லாம் ஃபாஃப ஃபடாது. ஃபோவ ஃபடாத. ஃபோ. சரிடா இதெல்லாம் என் நேரம். எடுத்துட்டு வந்து தொலைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் சத்தம் போடாம அமைதியா அடிங்க. கண்டிப்பா கண்டிப்பா மச்சி போ. ஐயோ நண்பன்டா. இப்போ சொல்லு மச்சான், அந்த கேள்வியை என்ன பண்ணோம்? இல்ல மச்சான், என் தங்கச்சி மாறி அடிச்ச அந்த ராஜமாவை நான் சும்மா விட மாட்டேன். நானும் விட மாட்டேன். எப்படி என் தங்கச்சி கன்னத்துல அரைஞ்சாலோ அதே மாதிரி அந்த ராஜம்மாவோட ரெண்டு கன்னத்துலயும் அரையாம விட மாட்டேன். தெளிவா சொல்லு மச்சி. அப்படி நான் செய்யாம விட்டா மாறிக்கு நான் அண்ணன் கிடையாதுடா. ஆமா கண்டிப்பா நான் செய்யணும் மச்சான். மாறி ஒரு தங்கச்சி மட்டும் இல்ல, அவன் ஆளு மச்சான். என்ன இத்தனை வாடி திரும்புறா? ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானா? என்னது ஆளா? ஆளுனா அந்த அர்த்தம் இல்ல மச்சான். அவ என் காலேஜ்ல படிக்கிற பொண்ணு, அதுவும் என் கூட படிக்கிற பொண்ணு. ஏன் ஆளு ஏன் ஏனோ அப்படியெல்லாம் சும்மா விட்டுற முடியுமா? நம்பிருச்சு மோதேவி. 20 வருஷம் கூட பிறந்த அண்ணன் என்னை விட இவன் அதிகமா கோவப்படுறான். சரி இதுவும் நல்லதுக்கு தான். மச்சா போட இறங்குறதுக்குள்ள அந்த தேவியை 4 அப்பு அப்பிட்டு வந்துடும். வா மச்சான். போறோம். அந்த கிழவிய நான் லெஃப்ட்ல 4 அரை, நீ ரைட்ல 4 அரை, அப்புறம் வந்துனே இருக்கும். வா மச்சான். ஐ ஃபீல் லைக் ஹக்கிங். கிட்ட வா மச்சான். எச்சி ஏயா மூஞ்சி எச்சி பண்ண? ஏய் அந்த தேவி செத்தாரே இன்னைக்கு. வா லுங்கி மட்டும் டைட்டா புடிச்சுக்க. எங்க போய் தொலைஞ்சானுங்க? ஒருவேளை போத பத்துல எக்ஸ்ட்ரா சரக்கு வாங்க போயிட்டானுங்களோ? என்ன சர்வர் ஆக்கிட்டானுங்களே. கல்லு போட்டு ஏற முடியே. மச்சான் ஓகே மச்சான், ஓகே மச்சான், ரைட். follow me follow you மச்சான், follow you. அடி போடா உள்ள.
ஐயோ அம்மா ஏய் ஏன்டா இப்படி பண்ண அமைதியா வாடா சாரி வச்சா எங்க அந்த ராஜம்மா ரூம் இதோ அடிச்சன் வச்சுக்க அங்க போலாம் ஓகே மச்சான் ஓகே போலாம் கோ 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 எங்க ரூமு இல்லையா ராஜம்மா ஆமா இங்கதான் இருக்கியா நீ என்னடா பண்ற எங்க போற ஏய் நீ தானே என் தங்கச்சி அச்ச அடி எவ்வளவு தைரியம் தான் ராசுகுட்டியோட தங்கச்சி மேல நீ கை வச்சிருப்ப ஜவுரி விட புச்சி எடுத்துட்டு போய் என் தங்கச்சி கையில வச்சா வச்சா ரெண்டுல நீ கூட அவளை கேட்க மாட்டேங்குதே ஏய் அது போட்டோ மச்சான் ஆள் இல்ல போட்டோவா மச்சான் மோந்து பார்த்ததுக்கே முறுக்கிறாரு பித்த உடம்பு போல ஐயோ காலு ஏய் மைண்ட் வைஸ்னு சத்தமா பேசுறடா எங்க ஐயா அவ்வளவு சத்தமா கேக்குதே விளங்கிரும் மச்சான் எங்க அந்த பொம்பளை இன்னும் காணோம் தெரியல மச்சான் வெளியே எங்கேயாவது போயிருப்பா இன்னைக்கு வரட்டும் அவ வந்த உடனே என் கைய வச்சு அப்படியே ஏய் நான் குடிச்சாலும் தெளிவா இருப்பேன்டா தெரியும் ஏய் மச்சான் வந்தா நினைக்கிறேன் சீக்கிரம் மச்சான் அச்சிரவா இப்ப நான் உன்னை அச்சிரவா யாரை பார்த்தாலும் அச்சிரவான்னு கேக்குறேன் ஒரு நிமிஷம் நாய் சத்தம் கேக்குது ஐயோ சோர்னாக்கா மச்சான் போலாமா டேய் தீபிகாடா தீபிகாவா கிராண்ட்மா இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் ஏன் வீட்டுக்கு வரல சாரிமா தீபு பாட்டி ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன் நான் வரதுக்கு எப்படியும் 12 ஆயிடும் என்ன கிராண்ட்மா சொல்றீங்க 12 மணி ஆகுமா ஆமா மச்சான் ஐயோ நீ டின்னர் முடிச்சிட்டு போய் தூங்கு குட் நைட் கிராண்ட்மா பாய் குட் நைட் கிராண்ட்மா முண்டக்கண்ணி மச்சான் எந்திர மெல்ல 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 ஐயா எவ்வளவு நேரம் தான் பேசுவாளோ மச்சான் என்ன மச்சான் இந்த இத்து போன கேள்வி வரதுக்கு 12 மணி ஆகும் சொல்றா ஆமா மச்சான் மணி இப்போ 11 தான் ஆகுது இன்னும் 1 மணி நேரம் இருக்குது மச்சான் அந்த கேள்வி வர்றதுக்கு மச்சான் 1 மணி நேரத்துல நம்ம கோவம் கொஞ்சிடவே கூடாது மச்சான் வெளியேத்துறோம் மச்சான் வெளியேத்துறோம் ஏத்துவோம் மச்சான் தொடர்ந்து நீ என்ன முறைச்சுக்கிட்டே நான் உன்னை முறைச்சுக்கிட்டே இருக்கேன் அப்பதான் வெறி ஏறோம் மச்சான் ஓகே மச்சான் வெயிட் ஃபர்ஸ்ட் நமக்கு பாடி லாங்குவேஜ் தான் முக்கியம் இப்படி வா முறை மச்சான் முறை ராஜம்மா இந்த பாகுபலிக்கு நீ பதில் சொல்லியே தீர்வாய் Okay, boss.
ஏய் மரியாதை சொல்லுங்க, யார் நீங்க? எதுக்கா ஏன் ரூமுக்கு வந்தீங்க சொல்லுங்க. ஸ்டாப் டாக்கிங் ராஜம்மா. விட்ட பேசிட்டே இருக்க. பெரிய மனுஷன் தானே நீ. கொஞ்சம் வந்து பங்க்சுவாலிட்டி இருக்கா உங்களுக்கு? கேளு மச்சான். 12 மணிக்கு வரேன்னு சொன்னேன். இப்போ மணி 1 ஆகுது. வந்ததே லேட்டு. இதுல கேள்வியா கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. டேய் டேய் யாரா நீங்க? முகமூடி திருடுங்களா? எதுக்குடா உள்ள வந்தீங்க? டேய் யாரா நீங்க? ஏய் நான் ஒண்ணு திருடா வரல, உன்னை அடிக்கதான் வந்தோம். டேய் மச்சான், அவகிட்ட எல்லாம் என்னடா பேச்சு? அச்சி துவம்சம் பண்றாவல. போடு 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 கம்னாட்டி. என் மச்சானி அடிச்சத உன்னை விட மாட்டேன் ராஜம்மா. போடு கம்னாட்டி. செக்யூரிட்டி டிரைவர், வீட்டுக்குள்ள திருடுங்க வந்திருக்காங்க, அது கூட தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க. எனது ஆளை கூப்பிட்டா மச்சான். மாட்டோம் சங்குதான். ஓ மச்சான் ஓடில மச்சான். செக்யூரிட்டி ஐயோ மச்சான் வா வா வா. இந்த பக்கம் இந்த பக்கம். ஏகிட்டே வா. ஏய் போடுறா. டேடி தூக்கு. ஏறு மச்சான் ஏறு. மச்சான் கை குடுறா. வா சீக்கிரமா. ஐம் சாரி ராஜம்மா, தெரியாம பண்ணிட்டேன். அதான் மச்சான். மச்சான் அப்பா என்ன அடி? அந்த கிழவி வயசான கையா இருந்தாலும் என்ன வலுவா இருக்க மச்சான். பாவம் மாறி எப்படித்தான் தாங்கினாலும். ஏன் மச்சான், உனக்கு எதுவும் வலிக்கலையா? ஏன் எப்படி பாக்குறியா? மச்சான் நீ ஏதோ பேசுறேன்னு வாய் அசைவு வச்சு பார்க்கும்போது தெரியுது. ஆனா என் காதுல கோயின்னு ஒரே சத்தம் மட்டும் தான் மச்சான் கேக்குது. ஒரு நிமிஷம் இங்க வாயேன். ஸ்பீக்கர் அவுட்டா? சரி உனக்கு நான் பேசுறது தெளிவா கேக்குதா மச்சான்? நான் காலையிலேயே சாப்பிட்டேன் மச்சி. என்ன மச்சி சொன்ன? வேற ஏதோ பேசிட்டு இருக்க. என்ன மச்சான், கொரியன் மொபைல் கணக்கா டர்ரு புருன்னு தான் கேக்குதே. இப்ப என்ன மச்சான் பண்றது? நமக்கு தெரிஞ்ச ஒரே சர்வயோக நிவாரணி கட்டிங் தான்டா. பா அத போடுவோம். இந்த நேரத்துல கிடைக்குமா மச்சான்? தமிழ்நாட்டுல பச்சை புள்ளைக்கு பால் கூட கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா குடிக்க நினைச்ச ஆம்பளைக்கு சரக்கு கிடைக்காம போகாது. வா மச்சான், பேக்ல ஒரு சைடு தொழிலே நம்மள நம்பி தானே போறது. வாராசு போவா. ச்சே, எங்க போனாலுங்க இந்த பூங்கோடி அனன்யாவும் அப்படி என்ன எனக்கு தெரியாம ரகசியம் பேசுறாளுங்க. இந்த அனன்யா என்னமோ புதுசா பூக்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லணும்னு தனியா கூட்டு போயிருக்கா. ஏன் அந்த ரகசியத்தெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஏன் காதுல அதை கேட்காதா? ஏய் என்னையா தனியா இங்க உட்காந்து பொம்பளை புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்க? காலேஜ்க்கு முதல் நாள்லாம் வரும்போது அப்படி இப்படின்னு என்னெல்லாம் பண்ணி எங்களை பயமுறுத்துன. இப்ப என்னடா நான் இங்க உட்காந்து இப்படி அழுதுட்டு இருக்க? அட போப்பா, உன்கிட்ட இருந்து நான் எம்புட்டு எதிர்பார்த்தேன், இப்படி சப்புன்னு ஆக்கிட்டியே. ஏன்பா இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை யாரா ரேக்கிங் பண்ண பார்த்தாங்களா? என்னையும் அப்படிதான் ரேக் பண்ண வந்தாங்க. நான் எப்படிப்பட்டாளு சும்மா விடுவேனா? செருப்பியும் விளக்க மாத்தியும் தூக்கிட்டு காலேஜ் முழுக்க விரட்டி விரட்டி அடிச்சேன். எல்லாம் துண்டக்கான துணியக்காரன் சும்மா தெரிச்சு ஓடிட்டாளுங்க. அதே மாதிரி உன்னை யார் ரேக் பண்ணாங்க நீ என்கிட்ட சொல்லு. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நீ பயப்படாம என்கிட்ட சொல்லு. உன்னை ரேக் பண்ணது யாரு? சொல்லுப்பா, யாரு? அனன்யாதான். யாரு? நம்ம அனன்யாவா? நம்ம துணை இல்லாம அந்த புள்ள இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ண மாட்டாளே. எப்படி அவளுக்கு இம்புட்டு துணிச்சல் வந்திருக்கும்? இல்ல இல்ல, நானும் அனன்யாவும் 2 வருஷம் லவ் பண்ணோம். ஒரு சின்ன சண்டை, அதுக்காக கோச்சுக்கிட்டு மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஓஹோ, இதுதான் சங்கதியா? புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. அதனாலதான் நீ முகமூடி கழட்டின உடனே உன்னை பார்த்ததும் அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டாளோ? இதுக்கு பேர் தான் காதல் மயக்கமா? ச்சே, இது கூட புரிஞ்சுக்காம இருந்திருக்கேனே. மாறி என்னடா
நீ எவ்ளோ விளந்தியா வளர்ந்துருக்கேன்னு இப்பதான்டா தெரியுது. ஆ, சரி, அனன்யா தான் உன் கண்ணீருக்கு காரணமா? ஆமா, சரிப்பா, இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? நான் இந்த காலேஜ் வந்ததே அவளுக்காகத்தான். ஆனா அவ என்கிட்ட கொஞ்சம் கூட முகம் கொடுத்து பேசவே மாட்டேங்கிறா. அவகிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசினா போதும், நான் என் மனசுல இருக்கிறதுலாம் அவகிட்ட சொல்லிடுவேன் மாதிரி. அத புரிஞ்சுக்காம அவ என்ன டோட்டலா அவாய்ட் பண்றா. அது மட்டும் இல்லாம அவ எப்பவுமே பூங்கொடி கூட தான் இருக்கா. என்னால அனன்யா கூட ஃப்ரீயா பேச கூட முடியல மாதிரி. மாரி, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா மாரி? என்னப்பா இப்படி கேட்டுப்புட்ட? நீ இம்புட்டு தூரம் நடந்ததெல்லாம் என்கிட்ட சொல்லி வருத்தப்படும் போது அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்னும் கல்லஞ்சக்காரி இல்ல. நீ சொல்லு, நான் என்ன செய்யணும்?